ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் கோவிலுக்காக செஞ்ச சக்கரை பொங்கல் அப்புறம் கொண்டக்கடலை சுண்டல் ரெண்டும் எப்படி செஞ்சாங்கங்கிறத பார்க்கலாம். சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னா 8 மணி நேரம் ஊற வச்ச கொண்டக்கடலை, கடுகு 50 கிராம், காய்ந்த மிளகாய் 50 கிராம், பெருங்காய பவுடர், கருவேப்பிலை தேவையான அளவு, அப்புறம் நல்லெண்ணெய். இது எங்கள் வீட்டிலேயே ஆட்டின மரச்செக்கு நல்லெண்ணெய். இப்போது இந்த காய்ந்த மிளகாயை இது மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி வச்சுக்கணும். கருவேப்பிலையும் இது மாதிரி உருவி எடுத்துக்கலாம். நிறைய செய்கிறதுனால விறகடுப்பில் செஞ்சாங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். அடுத்ததாக சக்கரை பொங்கல் செய்கிறதுக்காக தண்ணி பிடிச்சிட்ருக்காங்க. இப்போது தண்ணியும் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருள் என்னென்னா கடலைப்பருப்பு 1/4 கிலோ, முந்திரி 100 கிராம், திராட்சை 100 கிராம், ஏலக்காய் ஒரு 20, பச்சரிசி 3 கிலோ. நாங்கள் எங்கள் வீட்டரிசியை யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஃபர்டிலைசர் எதுவுமே யூஸ் பண்ணாத ஆர்கானிக் அரிசி. நம்ம அரிசி 3 கிலோ எடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக வெல்லமும் 3 கிலோ எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 லிட்டர் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இதுவுமே எங்கள் வீட்டில் எடுத்த நெய். இப்போது தண்ணி கொதிச்சிடுச்சு. கடலைப்பருப்பை அலசிட்டு தண்ணியில் சேர்த்துடலாம். நம்ம வேக வச்ச கொண்டக்கடலை பாதி வெந்ததும் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காயை இது மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு பாதி வெந்திருக்கும். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். நம்ம வீட்டு அரிசிங்கிறதுனால 2 தடவை வாஷ் பண்ணாலே போதும். இந்த அரிசி ப்ரௌன் கலராக தான் இருக்கும். அரைக்கும் போது ரொம்ப தீட்டிட்டாங்க, அதனால ஒயிட் கலராக இருக்குது. இப்போது வாஷ் பண்ணியாச்சு. தண்ணியில் சேர்த்துடலாம். நல்லா கிண்டி விட்டாச்சு. மூடி வச்சிடலாம். இப்போது கொண்டக்கடலை வெந்துடுச்சு. அதில் இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணிடலாம். கொண்டக்கடலை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்ந்த மிளகாயை சேர்த்துடலாம்.
மிளகாய் நல்லா வறுந்ததும் கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம தாளிச்சதை எடுத்து வேக வச்ச கொண்டக்கடலையில் சேர்த்துடலாம். பொங்கல் அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி அடிக்கடி எடுத்து கிளறி விடணும். இப்போது சுண்டலில் பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிடலாம். நம்ம தாளித்தது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இப்போது அரிசி வெந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3 இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக உடச்சி பொங்கலில் சேர்த்துடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க நெய்யை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போது நம்ம சக்கரை பொங்கல், சுண்டல் ரெண்டும் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸ்பைசி விங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.